வணக்கம் கும்பராசி நண்பர்களே. பராபவ வருடம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். மாத தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே தொடக்கம் சிறப்பாகவே இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். மே 26ஆம் தேதிக்கு பிறகு குரு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கு குரு வருவதால் மாதத்தின் பிற்பகுதியில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் உண்டு. அதே போல் வைகாசி 1ஆம் தேதி 15/5/2026 அன்று மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். பெற்றோர் வழி ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளால் மேன்மை உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். பாகப்பிரிவினைக்கு இதுவரை ஒத்துவராத சகோதரர்கள் இப்பொழுது ஒத்து வருவார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டு. அதே போல் வைகாசி 12ஆம் தேதி அதாவது 26/5/2026 அன்று மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் கிடைக்கும். குறிப்பாக பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். வீடு வாங்கும் யோகம் உண்டு. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். தொழிலில் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும் நேரம் இது. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். அதே போல் வைகாசி 26ஆம் தேதி அதாவது 9/6/2026 அன்று கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். இந்த காலத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இடம், வீடு வாங்குவதற்கான ஏற்பாடு செய்யும் நேரம் இது. பெற்றோர்களின் ஆதரவோடு தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்தாலும் வாங்க முடியவில்லையே என்ற கவலை அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளும் கூடுதல் சம்பளமும் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த மாற்றினத்தவர்கள் கை கொடுப்பார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் நன்மை உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம்